Hello everyone, this is Shruti. Welcome to Shruti's Heuristics. Editorial analysis பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன எடிட்டோரியல் பார்க்கலாம் அப்படின்னா இதுதான் மிஸ்ட்ரி ட்ரையல். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு சம்பவம் இந்தியாவுக்கு. என்ன நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வெக்காப்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வெக்காப்ஸ். இப்போது ஃபஸ்ட் எஸ்பியோனேஜ் அப்படின்றது வந்து நவுன் ஃபார்ம் ஆஃப் வேர்ட். இதோட மீனிங் வந்து த ஆக்ட் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அனதர் கண்ட்ரி ஆர் ஆர்கனைசேஷன். அதாவது இந்த வேவு பார்க்குறது, உளவு பார்க்குறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இந்த எஸ்பியோனேஜ் அப்படின்றது. அடுத்தது ஷ்ரவுட் அப்படின்றது ஒரு வேர்ப். இதோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ஷ்ரவுடட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் வேர்டு தான் நம்ம வந்து எடிட்டோரியலில் பார்ப்போம், ஷ்ரவுடட் அப்படின்னு. ஸோ இதோட மீனிங் வந்துட்டு ஒன்றை மூடு அல்லது மறை. அதாவது இப்போ க்ளவுட் வந்து ஷ்ரவுடு அப்படியே மறைச்சிருக்கும், சன்னையோ மூனையோ எதாவது மறைச்சிருக்கும்ல, த க்ளவுட் ஷ்ரவுடட் த சன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மூன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சிருக்கிறது, அதுதான் ஷ்ரவுட். ஸ்கேண்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். இது வந்து நாட் வெரி மச், அதாவது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, தாராளம் அற்ற அப்படின்னு சொல்ல வர்றது அந்த ஸ்கேண்ட். அடுத்தது டிவல்ஜ். நேற்று நம்ம டிவல்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா டிவல்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து வேர்பு. டு டெல் சம்திங் தட் இஸ் சீக்ரெட். ரகசியமாக ஒரு இதை வந்து சொல்கிறது, முடிச்சவிழ்க்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படியே இப்போ தான் வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதை சீக்ரெட்டாக சொல்கிறது, ரகசியமாக சொல்கிறது. பெர்டினன்ட் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ், க்ளோஸ்லி கனெக்டட் வித் சப்ஜெக்ட் பீயிங் டிஸ்கஸ்ட். அதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது, ஒரு பொருத்தமான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்கிறது தான் பெர்டினன்ட். அப்புறம் எக்ஸ்பேட்ரியேட் அப்படின்றது நவுன். இந்த பர்சன் நம்ம கண்ட்ரிலேருந்து வெளியில் கண்ட்ரியில் போய் வாழ்வாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து எக்ஸ்பேட்ரியேட் அப்படின்னு சொல்லுவோம். அயல் நாட்டில் வாழ்பவர். இங்கேருந்து நம்ம கண்ட்ரிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போய் வாழ்வாதாரத்துக்காக அங்கே போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் எக்ஸ்பேட்ரியேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிஃப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நவுன். அ சீரியஸ் டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ். நம்ம பார்த்துருக்கோம், ரிஃப்ட்ன்ற வார்த்தையை நிறையா பார்த்துருக்கோம். ஒரு சண்டை மாதிரி வர்றது தான் ரிஃப்ட். அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியாமல் அந்த சண்டை வந்து ஸ்டாப் பண்ணும், அதுதான் ரிஃப்ட் அப்படின்றது. இல்லைன்னா ஒரு கிராக். இது ஆல்ரெடி நம்ம அந்த வார்த்தை பார்த்துருக்கோம், சண்டை அப்படின்றதும் பார்த்துருக்கோம், ஒரு பெரிய கிராக்கு அப்படின்றதும் நம்ம பார்த்துருக்கோம். என்ஜெண்டர் அப்படின்றது வேர்ப். காஸ் ஆர் கிவ் ரைஸ் டு, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறது, இல்லைன்னா அதை வந்து வளர்ச்சி அடைய செய்கிறது, அதுக்கான காரணமாக இருக்கிறது, அதுதான் என்ஜெண்டர் அப்படின்றது. இதுக்கெல்லாம் நமக்கு வந்து மீனிங் நார்மலான வார்த்தையில் தெரியும். இதுதான் வந்து வெக்காப்ஸ், இதுதான் வெக்காபுலரியோட பவர். ஸோ நார்மலாக நம்ம ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை வச்சே நம்ம சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி வெக்காப்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தா அந்த வேர்டுக்கு நம்ம சூட்டபுளாக இருக்கிற செம்மையாக ஸ்டாண்டர்டான வேர்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் வெக்காப்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க, டெய்லி எழுதி கூட வச்சுட்டு படித்து பாருங்கள். ஓகே. அடுத்தது கிளமென்சி. கிளமென்சி அப்படின்றது இப்போ என்ஜெண்டர் அப்படின்றத நம்ம பார்த்தோம், ஒரு விஷயத்துக்கான காரணமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கிளமென்சி அப்படின்றது நவுன். இது வந்து கைண்ட்னஸ் ஷோன் டு சம்படி, இந்த கருணை மனுன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஏதாவது இப்போ யாருக்காவது ஆயுள் தண்டனை கைதி இருக்காங்க அப்படின்னா அவங்க தரப்புல இருந்து கருணை மனு ஒன்று பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதாவது இவரோட ஆயுள் தண்டனையை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம். அதுதான் அந்த கிளமென்சி அப்படின்றது, கருணை. இந்த கைண்ட்னஸ் ஷோன் டு சம்படி வென் ஹி ஆர் ஷீ இஸ் பீயிங் பனிஷ்ட். பனிஷ் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கருணை காமிக்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து எடிட்டோரியல் ரீட் பண்ணலாம். ஸோ எடிட்டோரியல் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிஏ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பரோட ஹைலைட்டட் கட்டிங்ஸ் ரெண்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ₹49 பெர் மந்த்து தான். பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து எப்படின்னா UPI ID டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் என்னோடது. அதுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, உங்களோட மெயில் ஐடி, அப்புறம் எந்த மந்த் உங்களுக்கு வேணுமோ அந்த மந்த், இதெல்லாம் நீங்கள் அனுப்புனீங்க எனக்கு டெலகிராமுக்கு அப்படின்னா அந்த மந்தோட அக்சஸ் நான் எனேபிள் பண்ணிவிடுவேன். ஓகே, எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ இதான் அந்த எடிட்டோரியல். மிஸ்ட்ரி ட்ரையல். நேற்று நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம நாட்டு
நேவி ஆஃபீஸர்ஸ் கத்தாரில் வந்து வேலை பார்ப்பாங்க இல்லையா, நம்ம நாட்டை சேர்ந்த சிட்டிசன், அவங்க வந்து கத்தாரில் போய் நேவல் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கத்தாரில் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க 4 பேருக்கு. ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான காரணமும் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ கொஞ்சம் மிஸ்ட்ரியாகவே இருக்குது. அதனால மிஸ்ட்ரி ட்ரையல்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னு எக்ஸாக்டாக நம்ம பார்க்கலாம். இந்தியா நம்ம தரப்பில் வந்து என்ன பண்ணணும், என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்தியா மஸ்ட் லிவரேஜ் டைஸ் வித் கத்தார் டு ஃப்ரீ இட்ஸ் சிட்டிசன்ஸ் ஃபேஸிங் டெத் பெனால்ட்டி. ஸோ இப்போ நம்ம சிட்டிசனுக்கு வந்து டெத் பெனால்ட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைஸை வந்து லிவரேஜ் பண்ணணும், சரிப்படுத்தணும். கத்தார் கூட இருக்கிற டைஸை வந்து என்ன பண்ணணும், சரிப்படுத்தணும். அதை யூஸ் பண்ணி நம்ம சிட்டிசனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், டெத் பெனால்ட்டி ஃபேஸ் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. த டெத் சென்டென்ஸ் ஹேண்டட் டவுன் பை, ஸோ ஹேண்டட் டவுன் அப்படின்னா இதுதான் அந்த ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹேண்டட் டவுன்னு சொல்லணும். ஸோ இது ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹேண்டட் டவுன், நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ரேசல் வெர்பு. த டெத் சென்டென்ஸ் ஹேண்டட் டவுன் பை அ Qatari court on Thursday to 8 பேர், 4 பேர் கிடையாது, 8 Indians reportedly accused of espionage is indeed deeply shocking, as a Ministry of External Affairs described in a statement, and the situation is now a major test of the Narendra Modi government's diplomatic skills. ரொம்ப பெருசாக இருக்கு, நான் கொஞ்சம் மட்டும் சுருக்கிக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுக்கு மேஜர் டெஸ்ட் ஆஃப் த நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம நாட்டு சிட்டிசன்ஸ் ஒரு 8 பேருக்கு வந்து கத்தாரில் எஸ்பியோனேஜ், அதாவது வேவு பார்த்தாங்க, உளவு பார்த்தாங்க அப்படின்றக்காக அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெத் சென்டென்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எல்லாத்துக்குமேவும். நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சுச்சுவேஷன் தான் நம்ம நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய டெஸ்ட்டாக இருக்குது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய டெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த ட்ரையல்னா என்னது, அந்த ஜட்ஜ்மெண்ட் வாஸ் ஷ்ரவுடட் இன் அ சீக்ரஸி. ஸோ இந்த ட்ரையல் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அது ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணுறாங்க, சீக்ரெட் சூழ்ந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். வித் ஸ்கேண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் த சார்ஜஸ் அண்ட் எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் அ ஃபார்மர் இந்தியன் நேவி சர்வீஸ்மேன் அரஸ்டட் இன் ஆகஸ்ட் 2022. வித் ஸ்கேண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா மிக குறைந்த அளவு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம சீக்ரெட் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், சீக்ரெட்டாக இருக்குது அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரில, அதனால தான் அது சீக்ரெட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, வித் ஸ்கேண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த சார்ஜஸ் அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டு, அதில் வந்து ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால இந்த சூழ்ந்து இருக்கிறது, என்னமோ சூழ்ந்து இருக்கிறது தமிழில் அழகாக சொல்லுவாங்களே, டக்குன்னு வரமாட்டேங்குது. ஓகே, ரகசியம் சூழ்ந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது. ஓகே, டிஸ்பைட் ப்ளீஸ் ஃப்ரம் தேர் ஃபேமிலிஸ், ப்ளீஸ்னால் என்னது, ரெக்வெஸ்ட்ஸ். இப்போ அந்த 8 பேரோட ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி தண்டனையை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. நம்மளோட இந்தியன் டிப்ளமேட்ஸ் இன் தோஹா, கத்தார் ஹேஸ் நாட் எக்ஸ்பிளைன்ட் வை இட் ஹேஸ் நாட் டிவல்ஜ்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் த கேஸ். ஸோ அந்த நம்ம இந்தியன் டிப்ளமேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபேமிலிஸ் கேட்டால் கூட அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. ஃபேமிலி வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் கூட அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிவல்ஜ் அப்படின்றது அந்த ஓப்பன் பண்ணுறது, ஹேஸ் நாட் டிவல்ஜ்னா ஓப்பன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. ஈவன் த ஜட்ஜ்மெண்ட் ஹேஸ் yet டு பி ஷேர்ட் வித் நியூ டெல்லி. இன்னும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டையே வந்து என்ன பண்ணலை அப்படின்னா நியூ டெல்லி கூட ஷேர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லீக்டு ரிப்போர்ட்ஸ் சஜஸ்ட் தட் மென் என்னது அந்த 8 பேர், the 8 men have been accused of sharing secret information pertaining to the Steal the Submarine program they worked on. ஸோ அதாவது ஒரு சும்மா இதுதான் சொல்லிட்டு லைட்டாக தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா அந்த 8 பேருமே வந்து அந்த கத்தார் நாட்டில் சப்மரைன் ஒன்று அவங்க வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க. அந்த சப்மரைனில் வேலை பார்த்து அந்த சப்மரைனோட இன்ஃபர்மேஷனை வந்து யார்கிட்டயோ சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வித் அ தேர்ட் கண்ட்ரி, ஏதோ ஒரு தேர்ட் கண்ட்ரி கூட, அந்த கண்ட்ரி பேர் தெரில, த தேர்ட் கண்ட்ரி சார்ஜ் தேர் ஃபேமிலிஸ் ஹேவ் டினைடு. இப்படி சொல்கிறத வந்து அவங்க ஃபேமிலிஸ் என்ன பண்ணுறாங்க, இல்லை உண்மையாகவே கிடையாது, அந்த மாதிரி யார்கிட்டையும் இன்ஃபர்மேஷனை நாங்கள் ஷேர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
Visits by Indian officials to Qatar to plead for leniency and transparency have been of no avail. நம்மளோட இந்தியன் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா இருப்பாங்களா, அங்கே போய் கத்தாருக்கு போய் இந்த மாதிரி லீனியன்சின்னு என்னது, இந்த ஒரு ஏதாவது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அந்த லீனியன்சி டிரான்ஸ்பரன்சி, அதாவது இந்த கேஸில் வந்து என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லுவோம்ல, அதுதான் டிரான்ஸ்பரன்சி. இதுக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க, ப்ளீ பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்ன ஒரு பெனிஃபிட்டும் இல்லை இந்தியன் அஃபீஷியல்ஸ் போய் கேட்டதில்லை அப்படின்றாங்க. While this case has some parallels to the case of former naval commander Jadav, who is on ஒரே ஒரு நிமிஷம் sorry while this case has some parallels to the case of farmer, some parallels அப்படின்னு என்னது, அதே மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வருவோம்ல, அதுக்காக தான் அந்த பேரலல்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. நேவல் கமாண்டர் ஜதா ஒருத்தர் இருந்தார் பாகிஸ்தானில், வந்து இவருக்கு தூக்கு தண்டனை வந்து விதிச்சிருந்தாங்க. இவர் பாகிஸ்தானில் வேலை பார்த்துருந்தார், நம்ம இந்தியன் சிட்டிசன் தான். ஸோ அதே மாதிரி அவருக்கு நடந்த மாதிரி கேஸ் தான் இப்போ இங்கேயும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதான் சம் பேரலல்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு ஒத்து போகிற தன்மை இருக்குது ரெண்டு கேஸ்லையும் அப்படின்றாங்க. who is on death row too in Pakistan. The difference is that India's ties with Qatar have been relatively better. ஸோ இப்போ அதுக்கும் இதுக்கும், அதாவது இந்த ஜதாவ் அவர் இருக்கார் இல்லையா, அவரோட கேஸுக்கும் இப்போ கத்தாரில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம பாகிஸ்தான் கூட பெருசாக இணக்கமாக இருக்க மாட்டோம், பட் கத்தார் கூட இணக்கமாக இருப்போம். ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸே தவிர ரெண்டு சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்ஸ், India sources 40% of its LNG needs from Qatar. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன்லாம் நம்ம தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா அந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து கத்தார் கிட்ட வந்து 40% வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான தொடர்பும் நமக்கும் கத்தாருக்கும் இருக்குது அப்படின்றாங்க. இந்தியா இஸ் ஆல்சோ கத்தார்ஸ் third biggest source of imports, particularly raw materials for construction and fresh food items. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இம்போர்ட்ஸ் பண்ணுறதுல வந்து கத்தாரோட தேர்ட் பிக்கஸ்ட் சோர்ஸாக இருக்கிறது நம்ம தான், இந்தியா தான். ஸோ கத்தார் வந்து பொருள் வாங்குறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து தான் அவங்க அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த ரா மெட்டீரியல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருந்து அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்டினென்ட்லி அப்படின்னா ஒரு கண்டினியூவேஷன், ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெர்டினென்ட்லி these supplies continued despite the Gulf blockade against Qatar in 2017, which should have counted for some goodwill towards India. ஸோ கல்ஃப் பிளாக்கேட் ஒன்று இருந்தது, அதை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. கத்தாருக்கு வந்து எதுவும் சப்ளை பண்ணக்கூடாது அப்படி மாதிரி. சும்மா எல்லா கண்ட்ரி கூட ஒரு இஷ்யூ நடக்குது இல்லையா, அது மாதிரி அவங்க கல்ஃப் கண்ட்ரி, கத்தார் எல்லாமே கல்ஃப் கண்ட்ரி, அங்கே வந்து ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும் போது கத்தாருக்கு எதுவும் டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ கூட இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையுமே கத்தார் வந்து ஒரு ஒரு இதாக எடுத்துட்டு நமக்கு வந்து நம்ம சொல்கிறத வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இன் அடிஷன் 7 lakh இந்தியன் எக்ஸ்பேட்ரியேட்ஸ்னால் இங்கேருந்து அங்கே போய் வாழ்கிறவங்க, வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி வாழ்கிறவங்க. 7 லட்சம் எக்ஸ்பேட்ரியேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கத்தாரோட இன்டெக்ரல் பார்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டில் இருக்காங்க. என்னென்ன ஃபீல்டு அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூஷன், இண்டஸ்ட்ரி, ஒர்க் ஃபோர்ஸ், இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஃபீல்டில் வந்து இந்த 7 லட்சம் பேர் எக்ஸ்பேட்ரியேட்ஸ் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து போய் அங்கே வேலை பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் கத்தார் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்ல வராங்க. ரிஃப்ட்னு ஒரு பிளவு, ஒரு சண்டை. இந்த மாதிரி ஒரு சண்டை வந்து இந்த டைஸில் வருது, ஒரு பிளவு வருது அப்படின்னா டைஸ் which a sentenceனா இந்த இடத்துல பனிஷ்மெண்ட்டை சொல்ல வராங்க. இந்த பனிஷ்மெண்ட் லைக் திஸ் இஸ் பவுண்ட் டு என்ஜெண்டர் will be to the detriment of both countries. ஸோ இந்த மாதிரி இந்த டயத்தில் வந்து நம்ம நிறையா நமக்கும் கத்தாருக்கு வந்து அந்த வர்த்தகம் இதெல்லாம் நிறைய நல்லா நடந்துகிட்ருக்கு. அப்புறம் நம்மளோட குடிமக்கள் வந்து அங்கே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் பங்கு வந்து நம்ம குடிமக்கள் ஒரு பங்காக இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பிளவு நம்மளோட டைஸில் வந்து வர்றது, அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்காது. 2 கண்ட்ரீஸ்க்குமே டெட்ரிமெண்ட்டாக தான் இருக்கும். டெட்ரிமெண்ட் அப்படின்னா ஒரு பின்னடைவு, இல்லைன்னா ஒரு அழியக்கூடிய நிலைமை, அந்த மாதிரி தான் வந்து வரும். நெகட்டிவ் மீனிங் தான். ஓகேவா? 2 கண்ட்ரீஸ்க்குமே இப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இந்தியா மஸ்ட் மேக் திஸ் கிளியர் டு கத்தார். ஸோ இதை வந்து கத்தார்கிட்ட தெளிவாக சொல்லணும். இந்த மாதிரிலாம் நம்ம 2 பேரும் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு அதிகமாக நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ
நீங்கள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியன் அஃபீஷியல்ஸ் எல்லாம் தெளிவாக கத்தார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The government must waste no time in charting the next steps to ensure the Indians are given the best possible support in an appeal. ஸோ கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் டைம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. உடனே முடிவெடுத்து நம்ம சிட்டிசனுக்கு வந்து அப்பீல் கரெக்டாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, apart from the legal appeals process and diplomatic legwork, channels to the Qatari leadership should be activated to the highest levels, including Prime Minister if necessary. அதாவது ஏதாவது அப்பீல் வாங்கி தரதோடு மட்டும் இல்லாமல் இப்போ தேவைப்பட்டால் பிரைம் மினிஸ்டரையும் வச்சு பேச வைக்க சொல்லலாம், அந்த சேனலையும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்ன வழியெல்லாம் இருக்குன்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி வழி இருக்குது. நம்மளோட இந்தியன் டிப்ளமேட்ஸ், நம்ம இந்தியன் அஃபீஷியல்ஸ் வந்து கத்தாருக்கு தெளிவாக புரிய வைக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம 2 கண்ட்ரியும் ட்ரேடு பார்ட்னர்ஷிப்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் தெளிவாக புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பிரைம் மினிஸ்டர் கூட நம்ம வந்து பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. A case must be for clemency. Clemencyனா அந்த கருணைக்காக. And commuting the sentences to jail terms that could even be served out in India if the men are indeed found guilty in the appeals process. இப்போ வந்து அப்பீல் பண்ணுவாங்க. அப்பீல்னா என்னன்னா மேல்முறையீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் அப்பீல். இந்த அப்பீல் பண்ணும்போது இப்போ அந்த 8 பேர் இருக்காங்களே நம்மளோட இந்தியன் சிட்டிசன், அவங்கலாம் அதாவது அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிய வந்தா கூட இந்தியாலேயே அவங்க வந்து ஜெயில் டேர்ம் சர்வ் பண்ணுற மாதிரி, அதாவது தண்டனையை குறைக்கிற மாதிரி, கருணை மனு கொடுத்து தண்டனையை குறைக்கிற மாதிரி ஏதாவது வழி பண்ணலாம். இன்கேஸ் அவங்க வந்து ஃபவுண்டு கில்ட்டினா அவங்களே தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தெரிய வந்தது அப்படின்னா, கன்ஃபார்மாக தெரிய வந்ததுன்னா இந்த மாதிரி கூட பண்ணலாம், ஜெயில் டேர்மாக மாற்றலாம் அப்படின்றாங்க. ஒரு கருணை மனு மாதிரி கொடுத்து ஜெயில் டேர்மாக மாற்றலாம் அப்படின்றாங்க. இப்போ டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது அவங்கள தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் எல்லாத்துக்குமே. Notwithstanding reports that seek to tie the verdict to more geopolitical considerations, including perceived Qatari differences with India over its policy on Israel and Palestine in the current conflict, the government must demonstrate that the lives of the men are indeed a priority for their country and for a government that claims a policy of no India left behind. அதாவது notwithstanding இருந்த போதிலும், அதாவது ரிப்போர்ட்ஸ் தட் சீக் டு டை த வேர்டிக்ட், இந்த வேர்டிக்ட் அதாவது இப்போ ஒரு தீர்ப்பு கத்தாரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த தீர்ப்பை வந்து எது கூட போய் முடிச்சு போடுறாங்க அப்படின்னா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கன்சிட்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது உலக அரசியல், அந்த உலக அரசியலில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா முடிச்சு போடுறாங்க. அதாவது எது கூடலாம் அப்படின்னா இன்க்ளூடிங் கத்தாரி டிஃப்ரென்சஸ் வித் இந்தியா, என்னென்னலாம் கத்தாருக்கும் நமக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும், எப்பயுமே எல்லாருமே என்ன ஃப்ரெண்டாகவே இருப்போமா, ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பாலிசி ஆன் இஸ்ரேலுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேற ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த இஷ்யூவில், நம்ம வந்து வேற சப்போர்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கும். இஸ்ரேல் அண்ட் பாலஸ்டைன் இஷ்யூ, இந்த கரண்ட் கான்ஃப்ளிக்ட், அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியாக அந்த வேர்டிக்டை டைப் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மனித வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. மஸ்ட் டிமான்ஸ்ட்ரேட் தட் லைஃப்ஸ் ஆஃப் மென் ஆர் இண்டீட்னா என்னது இம்பார்ட்டன்ட், ஒரு அந்த 8 பேரோட வாழ்க்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த கண்ட்ரி, நம்ம கண்ட்ரி வந்து எந்த ஒரு இந்தியனையும் விடக்கூடாது, கடைசி இந்தியனை கூட காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ட்ரியில் நம்ம இருக்கோம். அந்த கண்ட்ரி இப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, that claims a policy of no Indian left behind. ஸோ இதான் இந்த எடிட்டோரியல். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது, ரொம்ப ஒன்றும் டிஃபிகல்ட்டாலாம் ஒன்றும் இல்லை, நீங்களாவே கூட ரீட் பண்ணியிருந்துருக்கலாம். வேர்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இது வந்து நவாஸ் ஷெரீஃப், பாகிஸ்தானோட எடிட்டோரியல். இது உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இதே கூட நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங், டாடா பை பை, see you.